இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த ஜூலை மாதம் 26ஆம் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான இறைவா, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன ஆண்டவரே, இரவு முழுவதும் கிருபையா எங்களை காத்து வழி நடத்தினீர். நேற்று மாலையிலே நல்ல மழையை எங்களுக்கு தந்திருக்கிறீர். நன்றி தகப்பனே. தொடர்ந்து அதிகமான மழை எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் எங்களுடைய பூமி நனைந்து புல்பூண்டுகள் செழிக்கவும், விவசாய பெருங்குடி மகிழ்ச்சி ஆண்டவரை அடையவும், இன்னும் அதிகமான ஆண்டவர் விவசாய மக்கள் விவசாயம் செய்யவும் கர்த்தர் கிருபை தார். காட்டில் வாழுகின்ற மிருக ஜீவன்களுக்கும் காட்டில் வாழுகின்ற மக்களாக எங்களுக்கும் மழை ஆண்டவரை அதிகமாக தேவை அறிவிக்கிறோம். இந்த நாளின் இறை தியானத்தை ஆசீர்வதியும் மடியினை மறைத்து நீர் பேசும். நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையிலே நாம் 111வது ஞான பாடலாகிய கதிக்கெல்லாம் மேலான கதியாம் இயேசுவே என்ற பாடலை சாரோட இணைந்து நாம் பாடுவோம். 111வது ஞான பாடல். மேலான கதியாம் இயேசுவே, ஒப்பற்ற அந்தமான பர்த்தாவே உமக்கே என் நெஞ்சை வாஞ்சையாலே ஒப்பு கொடுக்கிறேன். மது நோவாலே ஆரோக்கியமானேன். நீர் என் மோசே பயாற்றி மன ஈடுகத்தை சந்தோஷமாக மாற்றி தூக்கிக்கும் மனதை திடத்துவதற்கான இம்மானுவேலாமே. நீரேசு நீர்மையான பரத்தின் மன்னாவே. ஆவுமது கொழுந்த முகத்தை காண்பியும், என் மனதில் மிகுந்த அன்பாய் ஒளி விடும். நீர் என்னை தரித்தால் வாழ்வேன் ஜீவானே. ஆடியனை நீர்வேட்டால் வாழ்வொன்றும் இல்லையே. பள்ளத்தில் என்னோடு ஈரும் என் இயேசுவே, தலைவராம் உம்மோடு நல்மனதுடனே எல்லாத்தையும் சகித்து வருகிறேன். இதோ நோவென்னை உம்மாய் வேற்று பிரிக்க கூடுமோ.
உம்மாண்டை அழைக்க தீவிரியும் நான் இந்த லோகத்தை சந்தோஷமாக வீட்டு போவேன் என் ஜீவானே. ஓமாண்டாயில் சுகேத்து இருப்பேன் கர்த்தாரே. இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயராலே இந்த மகிழ்ச்சியான காலை வேளையிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது மத்தேயு 20ஆம் அதிகாரம் 20 முதல் 28 வசனங்கள். செபதேயுவின் மக்கள் சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்ட ஒரு பகுதியாக நம்ம பார்க்கிறோம். இயேசுவினுடைய ஊழியத்தில் சீடர்கள் உடன் இருந்தார்கள். நிறைய நேரத்தில் சீடர்களுக்கு இயேசுவை புரிந்து கொள்ள முடியவில்லை. என்ன அவரிடத்தில் கேட்க வேண்டும் என்று கூட தெரியவில்லை. இடம் பொருள் ஏவல் தெரியாமல் அவங்க ஆண்டவரிடத்தில் தவறான காரியங்களை சில நேரத்தில் கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் அவர்களுக்கு தெளிவான ஒரு உபதேசத்தை இந்த பகுதியில் தருகிறார். மார்க்கு 10:35-45 வரையில் இந்த பகுதி அதில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு செபதேயுவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்க இயேசுவினிடம் வந்தார்கள். அவரை பணிந்து நின்றார்கள். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமர செய்யும் என்று வேண்டினார். எல்லாம் கவனிங்க அன்பானவர்களே, இயேசு ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் அடையாளங்களை செய்கிறவர், நோயாளிகளை குணமாக்குகிறவர், 5000 பேருக்கு உணவளித்தார். இவை எல்லாத்தையும் பார்த்துட்ட பிறகு சீடர்கள் என்ன செய்தார்கள்? ஓ, இவர் ராஜாவை விட பெரியவராக இருக்கிறார். ராஜா என்ன அரசாட்சி தான் செய்கிறார். இவர் நினைச்சா எல்லாமே செய்ய முடியும். இவர் உணவளிக்கிறார், உயிரோடு எழுப்புறாரு, வியாதிகளை குணமாக்குகிறாரு. அப்போ இவரை நம்ம அரசராக்கிட்டா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? நம்ம மந்திரி ஆயிடலாம், நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அரசமைப்பை உருவாக்குவதில் தீவிரமாக இருந்தார்கள் சீடர்கள். இயேசுவை உலக அரசியல்வாதியாக புரிந்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு ஆண்டவர் உலக அரசியலை மாற்றுவதற்காகவோ உலக அரசியலை செய்வதற்காகவோ அவர் வரவில்லை. ஆமென். ஆனால் உலகத்தில் இருக்கிற மக்களை உலக அரசியல்வாதிகளிடத்திலிருந்து விடுதலை செய்ய வந்தார் என்பதில் சந்தேகமே இல்லை. இன்னைக்கு கூட நிறைய அரசியல்வாதிகள் இயேசுவின் பிள்ளைகளாக நம்மை அவங்க அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, திட்டுறாங்க, சிறையில் அடைக்கிறாங்க, இல்லையா, மிஷினரிகளை துன்புறுத்துறாங்க. அதெல்லாம் பார்த்துன்னு ஆண்டவர் சும்மா இல்லை. ஆனால் அதுக்காக அவர் ஆட்சி பீடத்தில் உட்காருகிறவரும் அல்ல, ஆட்சியை விரும்புகிறவரும் அல்ல, பதவியை விரும்புகிறவரும் அல்ல. நம்மளை போர் இல்லை, இல்லையா? நம்ம தான் இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? பதவியை விரும்புகிறோம். பதவியில் இருந்தால் தான் கோயிலுக்கே வரோம், பதவியில் இருந்தால் தான் ஊழியத்தையே செய்யும். நிறைய பேர், நிறைய ஆலயங்களை நான் பார்க்குறேன். ஏன் கிராமப்புறங்களில் கூட பதவியில் இருக்கும்போது ஓடோடி வந்து ஊழியத்தை செய்கிறவங்க பதவியில் இல்லாத போது ஆலயத்தை நினைத்து கூட பார்க்க மறுக்கிறார்கள் என்பது மிகுந்த மன வேதனையோடு இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். மாணவர்களே, இங்கே இயேசு ஆண்டவர் உலக அரசியலை உருவாக்குவதற்காக, உலக அரசியல் தலைவர்களை உருவாக்குவதற்காக வரவில்லை. மாறாக பரலோக ராஜ்யத்தின் அரசு தலைவர்களை உருவாக்க வந்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரலோக ராஜ்யத்தினுடைய அரசு இவருடைய அரசு. அங்கே நேர்மை, நீதி, நியாயம், அன்பு, இரக்கம், கிருபை, பரிவு, பாசம் எல்லாமே இருக்கிறது. மனிதநேயம் இருக்கிறது. ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, சாதி வித்தியாசங்கள் இல்லை. அந்த இடத்துல இயேசு ஆண்டவர்
இங்கே நமக்காக ஒரு மிகப்பெரிய அரசமைப்பை உருவாக்கி இருக்கிறார். அந்த அரசமைப்பில் தான் நம்மளை எல்லாரையும் கூட்டி போக இருக்கிறார். அங்கே அவர்களுக்கு இடம் உண்டு, இடம் வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாய் தருவார். அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அவரே சொல்றாரு, சீடர்களை என்னோடு கூட தான் இருப்பாங்க, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான் என்று அவரே சொல்லியிருக்கிறார். அப்போ இங்க உலக பிரகாரமான யாக்கோபு யாவானுடைய தாயார் வந்து கேட்பது அவர்களுக்கு அது விரோதமாக, ஆண்டவர் விரோதமாக, அவருடைய சித்தாந்தத்திற்கு விரோதமாக காணப்பட்டது. ஒரு இயக்கத்திற்கு விரோதமாய் காணப்படுது. இயேசு ஆண்டவருடைய இயக்கம், சீடர்களுடைய இயக்கம் வந்து அது வித்தியாசமான, இட் இஸ் எ மூமெண்ட், இட் இஸ் எ மூமெண்ட் ஆஃப் லிபரேஷன் இல்லையா, இட் இஸ் த மூமெண்ட் ஆஃப் சால்வேஷன். ரட்சிப்பை கொடுக்க வந்த ஒரு இயக்கம். இன்னைக்கு எத்தனையோ இயக்கங்களை நம்ம பார்க்குறோம். சாதியம் சார்ந்த இயக்கம், மதம் சார்ந்த இயக்கம், கட்சி சார்ந்த இயக்கம், அதுக்கெல்லாம் கொள்கைகள் உண்டு. ஆனால் இயேசு ஆண்டவர் தொடங்கப்பட்ட இந்த கிறிஸ்தவ இயக்கம் என்பது இன்றைக்கு மக்களுக்கு நல்வாழ்வு தருவதற்காக, ஏற்ற தாழ்வு வாழ்விலிருந்து உயர்வுகளை தருவதற்காக, மனிதநேயத்தை பேணுவதற்காக, அன்பை மட்டுமே கொள்கையாய் கொண்டு உருவாக்கப்பட்ட மிக சிறந்த இயக்கம் இந்த கிறிஸ்தவ மார்க்கம் இயக்கம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இவங்க ஆட்சி புரியும் போது என் மக்களாகியவர்கள் இருவரில் ஒருவன் உமது அரியணை வலப்பக்கத்தில் இடப்பக்கத்தில் தரணும்னு சொன்ன உடனே ஆண்டவர் கோபப்படுறார். பாருங்க, அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் துன்பம் கிண்ணத்தில், குடிக்க போகும் துன்ப கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள் எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல, மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். பாருங்க, இந்த வலதுபுற இடதுபுறத்தில் வந்து உட்கார்றது எனக்கு தெரியாதுப்பா, அது என் தந்தையே தெரியும் இல்லையா. அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொல்றாரு, என்னுடைய கிண்ணத்தில் நீங்கள் என்ன பண்ண முடியாது, பானம் பண்ண முடியாது. அப்படின்னா என்னன்னாக்கா, இயேசு ஆண்டவருக்கு வருகிற துன்பத்தை குறிக்கிறது. த சஃபரிங்ஸ் ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட், சஃபரிங்ஸ், பாடுகள், மரணம். அப்போ இயேசு ஆண்டவருக்கு பாடும் மரணம் நிறைந்த ஒரு வாழ்வு அவருக்கு உண்டு. அவர் பிறந்தது இந்த உலகத்தில் ஏழ்மையின் கோலத்தில், வாழ்ந்தது ஏழ்மையின் கோலத்தில், உணவில்லாமல் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு பாடுபட்டு தான் அவர் வாழ்ந்தார். போகிற இடமெல்லாம் நடந்து தான் போனார். மக்களை எதிர்பார்த்தார், உணவுக்காக இருக்கிற இடங்களிலே படுத்து கொண்டார். சில வேளையில் திண்ணையிலே, தெருக்களிலே, மரத்தடியிலே படுத்து கொண்டார். அவரே சொல்றாரு, இந்த உலகத்தில் எல்லா உயிரினங்களுக்கும் கூடுகள் உண்டு, இல்லை குருவிகளுக்கு முயல்களுக்கு இடங்கள் உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று அவரே சொல்றார். அந்த அளவுக்கு அவர் வாழ்ந்திருக்கிறார். ஆனால் அவர்கிட்ட போய் எனக்கு பதவி கொடு பதவி கொடுன்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார், அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, எங்கள் அப்பாவை தான் தெரியுன்றான். அப்போ என்னுடைய பாடுகளை துன்பங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள உங்களால் இயலாது என்று ஆண்டவர் சொல்லும்போது, இல்லை ஆண்டவர், நாங்களும் அதெல்லாம் செய்வோம். சரி, அப்படி நீங்கள் செய்ய போகிறீங்க, ஓகே. ஏன்னா ஏசாமிக்கு தெரியும், பிற்காலத்தில் சீடர்களுக்கும் என்ன உண்டு, மரணங்கள் உண்டு, இரத்த சாட்சியை மறிக்க போகிறாங்க, அவளுடைய ரத்தத்தின் மூலமாக திருச்சபையில் கட்டப்பட போகிறது என்பதை அவர் அறிந்துதான் அவ்வாறு சொன்னார். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த செய்தியை அங்கே இருக்கிற 10 பேர் கேட்டுங்கிறாங்க. யாரு? மற்ற சீடர்கள் இல்லையா. அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டார்கள். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளு. ரொம்ப அழகா சொல்லார். பிற இன மக்கள், அதாவது தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் மக்களை அடக்குகிறார்கள், ஒடுக்குகிறார்கள். இன்னைக்கு பாருங்க, இந்திய தேசத்தில் இருக்கிற நம்ம தலைவர்களை இன்னைக்கு சாதியத்தின் பேர்ல நம்மளை அடக்குறாங்க, ஒடுக்குறாங்க. மதத்தின் பேர்ல அரசியல் செய்து நம்மளை கேவலமாய் நடத்துகிறதை பார்க்கிறோம். இல்லை, ஒரு அரசு அமைந்து விட்டால் அந்த அரசு எல்லாருக்குமான அரசா இருக்கணும், ஹோலிஸ்டிக் கவர்மெண்டா இருக்கணும். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற அரசாங்கங்கள் ஒரு சார்பில் இல்லையா, ஒரு சார்பில் இந்த மக்கள் எல்லாம் இந்தியாவில் இல்லை, இவங்க இந்தியாவுக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லி ஒரு சார்பு தன்மையாய் நடந்து கொள்வது மிகுந்த மனவேதனை அளிக்கிறது. அவங்கெல்லாம் மக்களை அடக்கி ஒடுக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம மறுக்கவே இப்படி. அதான் ஆண்டவர் சொல்றாரு, இங்கே புறஜாதியானவர்கள் தன் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள், உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள், இதை நீங்கள் அறிவீர்கள். இன்னைக்கு பாருங்க, ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் யாருக்கு இருக்கிறது? ஏழை எளிய மக்களுக்காகவே இல்லை, பெரிய பெரிய பணக்கார முதலாளிகளுக்காக தான் இல்லையா.
பெரிய பெரிய பணக்கார முதலாளிகளை அவங்க கையில் வைத்து கொண்டு அவர்களுக்கு இருக்கின்ற பிஸ்னஸுக்கு துணை போகிற அரசாங்கமாக இன்றைக்கு இருக்கிற அரசுகள் இருக்கிறதை நம்ம பார்க்க. அதான் ஆண்டவர் அன்னைக்கு அதை தெளிவாக சொல்லிட்டார். அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள், இது நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்குள் பெரியவராய் இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுக்குள் முதன்மையானவராய் இருக்க விரும்புகிறவர்கள் உங்களுக்கு பணியாளராய் இருக்கட்டும். ரொம்ப அழகா சொல்றார் பாருங்க. நீங்க தலைவராக இருக்க விரும்புறீங்களா? ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் தலைவராக இருக்க விரும்புகிறவன் என்ன செய்யணும்? தொண்டனா இருக்கணும். அல்லேலூயா. பார்த்தீங்களா? தொண்டனாய் இருக்க வேண்டும். நீ தலைவனா உயர வேண்டும் என்றால் தொண்டனாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ தலைவர்கள் இந்தியாவில் உருவாயிருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா தொண்டனாய் இருந்துதான் தலைவராய் உருவானார்கள். அதான் ஆண்டவர் சொல்றாரு, இவ்வாறு மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். அதாவது மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படியாகவும் அநேகரை மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுக்க வந்தார். அதுக்கு தான் இதை பேர் ransom தியாலஜி என்று சொல்லுகிறார்கள். அதாவது நமக்காக தன் ஜீவனை கொடுத்த ஒரு ஆண்டவர் இல்லையா? ஜீவனை கொடுக்கின்ற ஆண்டவராய் அவர் நமக்காய் பாடுபட்டு மரித்து ரத்தம் சிந்தினார். அப்போ இன்னைக்கு நாம் ஆட்சியாளர்களாய் மாற வேண்டும் என்றால், சபையில ஆட்சி செய்ய வேண்டும் என்றால், அது ஊழியம் செய்யணும்னாக்கா நீ தலைவனா வரணும்னா தொண்டனா தான் முதல்ல இருக்கணும். தொண்டனா இல்லைன்னா உனக்கு எந்த பொறுப்பும் வராது என்று மிக அழகாய் சொல்லுவார். இன்னைக்கு நிறைய பிரச்சனை திருச்சபையில இந்த பதவிக்காக தான். அது நல்லா இருந்த திருச்சபைகளை இன்னைக்கு தேர்தல் என்ற பேரில் இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷன்ல அது ஒரு பாயிண்டை போட்டு நல்லா இருந்த திருச்சபைகள் எல்லாம் இன்னைக்கு தேர்தல், அரசியல் தேர்தலை விட மிக கேவலமான முறையில் நடத்துகின்றதை நம்ம பார்க்கிறோம். பணம் கொடுத்து, தண்ணி கொடுத்து, இல்லை எவ்வளோ அசிங்கமான முறையில் தேர்தல் நடைபெறுது. இது எல்லாம் எதுக்காக? ஊழியம் செய்யறதுக்கு ஒரு 4 பேர் தேவை, அவ்வளோதான். தலைவர், செயலர், பொருள் 3 பேர் ஐயரு கூட இருந்தால் அவங்க ஊழியம் செய்யணும். இதை தெரிந்தெடுக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ பணம் செலவு பண்ணுறாங்க, இல்லை எவ்வளோ அசிங்கமான முறையில் அதெல்லாம் செய்கிறாங்க. இதனால இரு குழுவாய் சபையில் மாறி போகிறது. இதனால பிரச்சனைகள் வருகிறது. போலீஸ், கோர்ட்டு, கேஸ் வரைக்கும் போகுது. எவ்வளோ அசிங்கம் இல்லையா? ஏசு ஆண்டவர் தூக்கின்னு போய் நம்ம எங்கே வைக்கிறோம்? கோர்ட்டில் வைக்கிறோமே, போலீஸ் ஸ்டேஷனில் வைக்கிறோமே. நியாயமா? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, நீங்கள் உங்கள் வழக்கை தீர்த்து கொள்வதற்கு உங்களுக்கு தெரியாம நீங்க எங்க போறீங்க? வழக்கு மன்றங்களுக்கு போறீங்களே, உங்களுக்கு வெட்கமா இல்லையா? உங்களுக்குள்ள அறிவாளிகள் இல்லையா? உங்களுக்குள்ள ஞானிகள் இல்லையா என்று பவுல் கேட்கின்றார். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இலக்கு அதிகாரம் அல்ல, பணிவிடை செய்வது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஐ கேம் டு சர்வ் நாட் டு பி சர்வ்டு. இந்த வாசகம் நம்முடைய ஆம்பூர் சபை சங்கத்துடைய லோகோலே இருக்குது இல்லையா? ஜீசஸ் கேம் டு பி சர்வ்ட் நாட் டு பி சர்வ்ட், டு பி சர்வ்ட் நாட் டு பி சர்வ்ட். ஆகவே நம்ம எல்லாம் நினச்சிக்கணும், நம்ம எல்லாம் பணி செய்ய வேண்டும். அன்னை தெரேசா பாருங்க, ஒரு பிரின்சஸ் தன்னுடைய நாட்டில் இருந்து இந்தியா சுற்றி பார்க்கிற போது மக்கள் ஏழை நிலைமையில் இருக்கிறதை, இந்த தொழுநோய் மக்கள் எல்லாம் கண்டு அவருடைய பிரின்சஸை அந்த பதவியை திறந்துட்டு அவர் பணிவிடைக்காரராய் மக்களோடு மக்களாய் வாழ்ந்தார். அவர் நினைச்சிருந்தா ஒரு இளவரசனை திருமணம் செய்து கொண்டு ராணியாய் சொகுசாய் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் 10க்கு 10 அவர் தங்கியிருந்த அறை ஒரே ஒரு 10க்கு 10 தான். ஒரு சின்ன டேபிள், ஒரு சேர், ஒரு கட்டில், அவ்வளோதாங்க. யாரு? ஒரு பிரின்சஸ் எப்படி வாழ்ந்திருக்கிறார் பார்த்தீங்களா? இன்றைய காலகட்டத்தில் மக்கள் அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம பதவி 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 என்று வெறி பிடித்து ஆடிக்கொண்டிருக்கிறோம். அந்த பதவி வெறி தலைக்கு ஏறி இன்னைக்கு திருச்சபையில் எல்லாம் பெரிய பிரிவினைகள், போராட்டங்கள். சாட்சியா இருக்க வேண்டிய திருச்சபைகள் இன்னைக்கு ஆண்டவருக்கு விரோதமான சபையாய் மாறிக்கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சபை என்பது அவருடைய மனவாட்டி. அவருடைய மனவாட்டியை கெடுக்கிறவனை ஆண்டவர் கெடுத்து போடுவார். ஆகவே இதை பார்த்து கொண்டிருக்கிற தலைவர்களே, அரசியல் தலைவர்களே, ஆண்டவருடைய ஊழியக்காரர்களே, ஆயர்களே, சபை விசுவாசிகளே, நீங்கள் ஆண்டவருக்காய் பணி செய்ய விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் செய்யுங்கள். அதுக்கு அதிகாரம் தேவையே கிடையாது. ஊழியம் செய்வதற்கு அதிகாரமே தேவையில்லை. நீங்கள் ஊழியத்தை தைரியமாக தாராளமாக செய்யலாம். ஆண்டவர் சொன்னார், நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்திருக்கிறேன் என்ற அந்த செய்தியோடு சத்தியத்தோடு நாமும் ஆண்டவருடைய திருப்பணியை தொடர தூய ஆவியானவர் தாமே இந்த உலகத்தில் நம்ம வழிநடத்தி ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே,
இந்த மகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் நிறைந்த இறைவா காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபையா எங்களை காத்து வழிநடத்தினீர். ஆண்டவர் நல்ல மழையை தந்திருக்கிறீர். இன்னும் நிறைய மழை எதிர்பார்க்கிறோம். புல் பூண்டுகள் செழிக்கவும், காடுகளில் ஆண்டவர் ஏராளமான மிருக ஜீவன்கள் தண்ணி இல்லாமல் இன்னைக்கு ஆண்டவர் நாட்டுக்கு இறங்கி வந்து விடுகிறது. ஏராளமான யானைகள், ஏராளமான குரங்குகள் எல்லாம் வந்து சாப்பாடு இல்லாமல் தவிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. அந்த மிருகங்களுக்கெல்லாம் நல்ல தண்ணீரும் சாப்பாடும் ஆண்டவரை காடுகளில் உருவாக வேண்டும் என்றால் நல்ல மழை பெய்ய வேண்டும். எங்கள் பகுதியில் இன்னும் அதிகமான மழையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தாராளமாக நீர் தர வேண்டுமா கெஞ்சி மன்றாடும், பாதம் தொட்டு வணங்குகிறோம். இந்த நேரத்தில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற மக்களுக்காய், தமிழ் கிறிஸ்தவர்கள், இயேசுவை ஆண்டவர் அறிந்து கொண்டவர்கள், அறிந்து கொள்ளாதவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உலக நாடுகளில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வாதம். அமெரிக்கா, UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்கிற மக்கள், இந்தியாவிலிருந்து இதை வாட்ச் பண்ணுற மக்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள், இப்படி இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையின் மக்கள், ஆண்டவரே லுத்தரன் திருச்சபை சாராதவர்கள் எல்லாருக்காக ஜெபிக்கும். இந்தியாவில் இருக்கிற அனைத்து திருச்சபைகள், கத்தோலிக்க திருச்சபை, லுத்தரன் திருச்சபைகள், CSI, ஆண்டவர் மெத்தடிஸ்ட், பேப்டிஸ்ட், இண்டிபெண்டன்ஸ், இன்னுமாக ஆண்டவரே பல திருச்சபைகள் உண்டு. எல்லா திருச்சபைகளையும் அவருடைய ஆயர்களையும் இன்ஸ்டிடியூஷன்ஸையும் மிஷினரிமார்களையும் கர்த்தர் ஆசீர்வாதி. குறிப்பாக இப்படி இந்தியாவில் வடநாட்டில் ஆண்டவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற எல்லா மிஷினரிகள், FMBB, ஜெம்ஸ் மிஷினரிகள், IMS மிஷினரிகள், NMS மிஷினரிகள், ஆண்டவர் DPM மிஷினரிகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இவளெல்லாம் உடைய ஊழியத்தை செய்ய ஆண்டவரே உங்க பணிவிடை செய்ய கர்த்தர் கிருபைத்தார். நாங்களும் யாக்கோபு யோவானை போல பதவிக்காக அழையாமல் ஆண்டவரே பணிவிடை செய்ய நாங்கள் என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க கர்த்தர் கிருபைத்தார். இந்த நாளிலே இந்த ஊழியத்தில் எங்களோடு கூட இருக்கிற என்னுடைய அன்பர் சாருக்காக, ஆண்டவரே ஏஞ்சி அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மாத்தால் மரியாளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வாதிங்க, வழி நடத்துங்க, தேவைகளை சந்திங்க ராஜா. இதோ பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தை தாருங்க. ஜுரத்திலிருந்து அவளை காத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதே போல் அவருடைய சாக்கோ சாருக்கு டீச்சருக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதிங்க, இந்த மழை காலத்தில் பாதுகாப்பி தாருங்க. ஊழியத்தில் இருக்கிற போது கிருபை தங்க இருக்கட்டும். இதை பிராட்காஸ்ட் செய்ய உதவி செய்ய ஜான்சன் சாருக்காக குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வாதிங்க. குறிப்பாக அவருடைய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் நாங்கள் பதவி வெறி பிடித்தவர்கள் அல்ல, உடைய ஊழியத்தை செய்யவே இந்த பதவி. ஆகவே ஒருவேளை பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உமக்காக ஊழியம் செய்வதே எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படியாகும். அநேக மீட்கும் பொருளாய் வந்தாரே, அதை நாங்கள் உள்ளத்தில் வாங்கி கொண்டு அதை நாங்கள் தொடர்ந்து செய்ய கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கும். இப்படி 1000 மக்கள், மூத்த விசுவாசிகள், ஆயர்கள், நிக்சனையருக்காக, இப்படிய VGS ராஜ்குமார் ஐயருக்காக, ஆண்டவர் இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணுகின்ற மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வாதி. இப்படி இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஆண்டவர் ILC பிரசிடென்ட், GT கண்ட்ரோலருக்காக, எங்களுடைய வைஸ் பிரசிடென்ட்டுக்காக, இப்படி 3 சபை சங்கங்களுடைய பொறுப்பாளர்களுக்காக, ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள் பணியாற்றுகிற ஆசிரியர் பெருமக்கள், தாளாளர்கள், மாணவ செல்வங்கள், குறிப்பாக பெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜெபிக்கிறோம். இந்த தேவன் கண்ணோக்கி பாருங்க, திறக்கும்படியான சூழ்நிலை உருவாக்கி தாருங்க ராஜா. தொடர்ந்து உலக நாடுகளில் போர்கள், பதட்டங்கள் இருக்கிறது எல்லாம் மாறட்டும். அமைதி, சமாதான, சந்தோஷம் இந்த சூழ்நிலை உருவாக வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ராஜா. அதே போல இந்த நாளில் ஆண்டவருடைய கிரேட் மெடிக்கல் அகாடமியை சார்ந்த ஆண்டவர் திருமதி சரண்யா சுதந்திரம் அவருடைய சகோதரி செந்தில் வாணி அவருடைய அன்பு மகளுக்கு நேற்று நடைபெற்ற அறுவை சிகிச்சைக்காக ஜெபிக்கிறோம். சிகிச்சையில் என்னுடன் இருந்திருக்கிறேன். ஆண்டவரே சக்தியை பலத்தை இழந்திருக்கிற அன்பு சகோதரிக்கு ஆண்டவர் நீர் பாதுகாப்பை தந்து பலத்தை தந்து ஆசீர்வாதமாய் வழிநடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஏற்கனவே டெங்கு போன்ற பிரச்சனைகளில் பாதிக்கப்பட்டிருந்தார்கள், அல்லது காத்திருக்கிறேன். தொடர்ந்து இன்னும் பரிபூர்ண சுகத்தை தந்து என் தேவனே வழிநடத்துங்க, தேவலை சந்திங்க ராஜா. அதே போல் இந்த நாளிலே பிறந்த நாளை காணுகின்ற அன்பு ஆண்டவர் சகோதரி கீதா தினகரன் அவருடைய அன்பு மூத்த மகன் ஜெர்ஷித் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த மகனை ஆசீர்வாதம், மூத்த மகனுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து வழி நடத்துங்க. அவருடைய அன்பு கணவரையும் ஆண்டவர் சகோதரி கீதாவையும் ஆண்டவரே இன்னொரு மகனையும் கர்த்தர் ஆசீர்வாதம். வேலூர் பகுதியில் அவள் இருக்கிற போது உடைய கிருபை அந்த பிள்ளைகளோடு ஆண்டவர் தங்கியிருந்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். இன்னும் யாரெல்லாம் பிறந்த நாட்களை, திருமண நாட்களை நன்றி செலுத்துகிறார்களோ எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வாதம். இந்த நாளின் ஊழியத்தையும் ஆண்டவரை ஆசீர்வாதத்தையும் உடைய பாதுகாப்பையும் எங்களுக்கு தார். என்னுடைய போக்குல வரத்திலையும் ஆண்டவர் எங்கள் பணிகளையும் பயணங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் இந்த நாளில் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.